ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம் ரொம்ப பக்கமா வந்திருக்கும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் குடுத்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப உகந்த காலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கொஸ்டின் இந்த வீடியோலயும் வருது. தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு நெறைய 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 வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் போயிடலாம். மலேசியா. மலேசியா அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரை எழுதினவங்க யார்? அப்படின்றதான் கொஸ்டின். ஆன்சர் பாவாணர். பாவாணர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை எழுதியவர் பாவாணர். மொழி ஞாயிறு என்ற அடைமொழிக்கு உரியவர் யார்? மொழி ஞாயிறு என்ற அடைமொழிக்கு உரியவர் யார்? அப்படின்றதான் கொஸ்டின். ஆன்சர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் தான் மொழி ஞாயிறு என்ற அடைமொழிக்கு உரியவர். போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் எது? போர்த்துகீசிய நாட்டோட தலைநகர் எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆன்சர் போயிடலாமா? லிசுபன் அப்படின்றதான் சரியான ஆன்சர். லிசுபன் அப்படின்றதான் போர்த்துகீஸ் நாட்டின் தலைநகர். 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1554 கார்டிலா என்னும் நூல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று அழைக்கப்படுபவர் நம்ம தேவநேய பாவாணர். வேவலால் என்பதன் பொருள் யாது? வேவலால் அப்படின்ற இந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆன்சர் போயிடலாமா? ஆன்சர் பொருந்துதலால் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். வேவலால் அப்படின்னா பொருந்துதலால் அப்படின்றதான் அதோட பொருள். இரட்டுற மொழிதல் அணி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டுற மொழிதல் அணி வந்து வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிலேடை அணி. சிலேடை அணி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. சிலேடை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இரட்டுற மொழிதல் அணி தான். புலவர்கள் பலரின் பாடல் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புலவர்கள் பலரோட பாடல் தொகுப்பு வந்து
எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்றதுதான் கொஸ்டின். தனிப்பாடல் திரட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.